வணக்கம், வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம கும்பராசிக்கு 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்கள் எப்படிங்கறத பார்ப்போம். கும்பராசின்னு எடுத்துக்கிட்டா இந்த ஜென்மசனி கடைசி 2.5 வருஷத்துல படாத பாடு. இந்த ஜென்மசனியில ரொம்ப மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னே சொல்லலாம். நம்மளோட பிரச்சனையை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு விஷயத்த உங்களுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு நம்மளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, நம்மளை யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்களே மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. மனதளவுலையும் சரி, உடல் அளவுலையும் சரி, எல்லா விஷயத்திலயுமே ரொம்ப ஒரு பாதிப்பு. ஏன்னா உங்களோட ராசி அதிபதி சனி பகவான் அவரே உங்களை இந்த அளவுக்கு படாத பாடுபடுத்தி இருப்பார் அப்படிங்கறதா சொல்லலாம். பட் இந்த 2025 நான் ஒரு கிளாரிட்டி கொடுத்துறேன். முழுசா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வரேன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு கும்பராசி எதை எதிர்பார்க்கல அப்படின்னா 50% ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நிவர்த்தி அடைய போகுது அப்படிங்கறதா. 50% ப்ராப்ளம்ஸ் நிவர்த்தி அடைய போகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா மார்ச் மாதத்துல உங்களோட ராசி அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போறாரு. அதாவது ஜென்ம சனி விலகி பாத சனி ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லிடலாம். கடைசி பேஸ்க்குள்ள வந்துட்டீங்க. இன்னும் ஒரு 2.5 வருஷத்துக்கு தான் பாத சனி இருப்பாங்க. சோ அதனால ஒரு 50% ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அதுவே ரிமூவ் ஆயிரும். அதுவே நீங்களே உங்களுக்கு தடையா இருந்திருப்பீங்க. அந்த தடை எல்லாமே ஓரளவுக்கு நகர்ந்து நீங்க உங்களோட பாதை ஓரளவுக்கு நீங்க டிராவல் பண்ற மாதிரியான சூழ்நிலை தான் 2025ல இருக்குது. ரொம்ப பேடும் இல்ல, ரொம்ப குட்டும் இல்ல, ஓரளவுக்கு நீங்க டிராவல் பண்ணக்கூடிய ஆண்டா இருக்குது. நான் ஒரு 4 முக்கியமான விஷயத்த சொல்றேன் நான் வீடியோ நடுவுல. அந்த விஷயத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா 2025 ஈஸியா ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். இப்போ இந்த பாத சனி 2ஆம் இடத்துல சனி பகவான் வராரு. அதனால என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களோட மைண்ட் கிளியரா இருக்கும். நீங்க எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வேலையில, தொழிலாகட்டும், ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். வேலையாகட்டும், தொழிலாகட்டும், எந்த ஒரு இடத்துல, எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாலுமே பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அந்த ஒரு ரிஸ்க் எடுத்து வந்தா சக்சஸ், போனா பெரிய லாஸ் அப்படின்னா அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் இந்த டைம் ஃப்ரேம்ல எடுக்க வேண்டாம். ஏன்னா இன்னும் பாதசனி இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த பெரிய ரிஸ்க் எல்லாம் வேண்டவே வேண்டாம், அறவே தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வேலையாகட்டும், உங்களுக்கு தொழில் ஆகட்டும், எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாலுமே பெரிய ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், பெருசா ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம். உங்களோட ஒர்க், உங்களோட ஜாப், உங்களோட கெரியர் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போங்க. அது வேணா ஃபைன். பட் ஓவரா நீங்க இந்த மாதிரி டக்கு டக்குன்னு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் 2025ஆம் ஆண்டுல அதிகமா கோவப்படாதீங்க. அதிகமா கோவம் தான் உங்களை தப்பான வழிக்கு கூட்டிட்டு போயிரும், எடுத்துட்டு போயிரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்திட்டீங்கன்னாவே 2025 ஓரளவுக்கு கடந்து வந்துடலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பொருளாதாரத்திலேயே சில பல நெருக்கடிகள் வரும். ஆனா கண்டிப்பா உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். பட் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய போராட்டங்கள் இருக்கும். நீங்க அவசரத்துல ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்டா அந்த முடிவு எடுத்தோங்கிற மாதிரி கடைசியில நிறைய ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதனால உண்ணாமே நம்மளுக்கு ஓரளவுக்கான ஃபேஸ்ல தான் இருக்கும். ரொம்ப குட் ஃபேஸ் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போங்க. பெருசா வீண் வாக்குவாதம், வீண் சண்டை சச்சரவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம அமைதியா நிதானமா காமா கடந்து போயிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து உங்க ஜென்மத்திலே ராகு பகவான் வரதுனால, ஏன்னா இருள் கிரகம், ராகு பகவானும் இருள் கிரகம் தான், அவர் உங்க ஜென்ம ராசிலேயே வரதுனால ஓரளவுக்கு எப்படி சொல்றதுன்னா உங்களோட மைண்ட் அந்த ஓரளவுக்கு அப்படிதான் இருக்கும். கரெக்டான ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத மாதிரி தான் இருக்கும். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா, மே மாதத்துக்கு அப்புறம் நீங்க ஏதோ ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தா, அந்த டைம்ல நீங்க ஏதோ ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தா நீங்க மட்டும் சுயமா எடுக்காம உங்களோட சுத்தி இருக்கிற நபர்கள், உங்களோட நண்பர்கள், உங்களோட வாழ்க்கை துணை யாராச்சும் ஒருத்தவங்களோட ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த டைம்ல கரெக்டா ஒரு முடிவு எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள போய் மாட்டிக்குவீங்க. அதனால அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் கரெக்டா ஒரு முடிவெடுங்க, தெளிவான ஒரு முடிவெடுங்க. அவசரப்பட வேண்டாம். நீங்க ரொம்ப கவனத்தோட ஈஸியா நீங்க ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் இந்த 2025. என்ன ஒரு 4 முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா என்னன்னா, முதல் ஒரு பொறுமை, நிதானம், விடாமுயற்சி, இறை வழிபாடு. இந்த 4 விஷயம் மட்டும் உங்களுக்கு உங்களோட லைஃப்ல இந்த 2025ல ஃபாலோ பண்ணீங்கன்னா 2025ல எந்த ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் உங்க வாழ்க்கையில வராது அப்படிங்கறத உண்மை. என்னன்னா, ஏன் பொறுமைனா, அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது கரெக்டா நம்மளுக்கு கிளிக் ஆகாது. அப்போ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். எந்த மாதிரி எல்லாம் பொறுமையா இருக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு டக்குன்னு வரலாம் கரெக்டா நீங்க பிக்ஸ் பண்ண மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்னா வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. காரணம் என்ன அப்படின்னா மே மாதத்துல 7ஆம் இடத்துல கேது பகவான், ஜென்ம ராசியில ராகு பகவான் இருக்கிறதுனால
இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு தடை கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல நீங்க அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். நீங்க வந்து ஏன்னா மேரேஜ்ங்கிறது லைஃப் டைம் கமிட்மெண்ட். ஸோ பார்த்து கரெக்டா நீங்க சூஸ் பண்ணியே ஆகணும். இந்த டைம் ஃப்ரேம்ல நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து சாதகமா இருக்கிற மாதிரி தெரியும். அது வந்து ஒரு பிரம்மை அப்படின்னு நான் சொல்றேன். அதனால அந்த பொறுமை ரொம்ப முக்கியம். வேலையாகட்டும் தொழிலாகட்டும் பெரிய ஒரு முயற்சி பெரிய ரிஸ்க் எல்லாம் இந்த டைம் ஃப்ரேம்ல எடுக்க வேண்டாம். இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி குடும்பத்துல வந்து நீங்க ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் 7ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால கூடுதலா விழிப்புணர்வோடு இருந்துட்டு ஓகே. விழிப்புணர்வானா என்னன்னா தேவையில்லாம சண்டை சச்சரவு வேண்டாம், தேவையில்லாத வீண் வாக்குவாதம் வேண்டாம், நம்ம இருக்கிறோமா பீஸ்ஃபுல்லா இருக்கிறோமா, எது வந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அமைதியா காம கடந்து போயிட்டு ஓகே. அப்படி இல்லாம ஓவரா ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தான் அது நிறைய பிரச்சனைகளுக்குள்ள வந்து நம்மளுக்கு உள்ள இழுத்துட்டு போயிடும் அப்படிங்கறத உண்மை. அதையும் நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து வந்து 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால யாராச்சும் வந்து கூப்பிடுவாங்க வா பார்ட்னர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் போய் பார்ட்னர்ஷிப் எல்லாம் ஜாயின் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேண்டாம், நம்மளுக்கு ஆகாது. இருக்கிற லெவலில் நம்ம அளவுக்கு நம்ம பண்ணிட்டு போய்க்கலாம். ஏன்னா நீங்க பார்ட்னர் சேர்ந்து அது ஒரு சங்கடமாயி அதுல ஒரு ப்ராப்ளம் ஆகி இருக்கிற மணி லாஸ் ஆகி டைம் லாஸ் ஆகி எஃபோர்ட் வேஸ்ட் ஆகி இதெல்லாம் வேண்டாம். இருக்கிற அளவுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணி. அடுத்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து குரு பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது வந்து நல்ல ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து 2ஆம் அதிபதியே வரார். அவர் வந்து 5ஆம் இடத்துக்கு போறதுனால வந்து பொருளாதாரம் ஓரளவுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் பாத்துறாரு. இதனால லாபம் அதிகமா வரும் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து உங்க ஜென்ம ராசியே வந்து குரு பகவான் பாத்துறதுனால ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு கிளியரான ஒரு முடிவெடுக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். ஆனா அந்த டைம் ஃப்ரேம்ல உண்ணாமே கூடுதலா ஒரு கவனத்தோட ஒரு முயற்சி செஞ்சீங்கன்னா அது ஓகே. இல்லைன்னா அவசரப்பட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி விடாமுயற்சி அப்படின்னு நான் ஏன் சொன்னேன்னா நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க, அது நிறைய தடை வருதுன்னு அதை மறுபடியும் விடாம பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு கைகூடும். ஏன்னா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இந்த டைம்ல வந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களை காப்பாத்தி விடுவார் அப்படின்னே சொல்லலாம். சோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா வந்து உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் மே மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கான அதிர்ஷ்டம் ஒரு அளவுக்கான லாபம் இதெல்லாமே பொருளாதாரத்துல சின்ன சின்ன ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். பட் ஆனா உண்ணாமே வந்து நீங்க கூடுதலா விழிப்புணர்வோட இருக்கணும். காரணம் 2ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நாட் குட் அப்படின்னு சொல்றேன். அப்போ அந்த டைம் ஃப்ரேம்ல எப்படி நம்ம டிராவல் பண்றது அப்படிங்கறத நீங்க தான் பாத்துக்கணும். மாணவர்களாகட்டும் மாணவிகளாகட்டும் பெண்களாகட்டும் கும்பராசி சார்ந்த பெண்களாகட்டும் எல்லாருமே வந்து கூடுதலா எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல எப்படி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமோ அப்படி இருந்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் வந்து ரொம்ப பேட் ஃபேஸா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணாலும் அது வந்து தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிரும். மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எல்லாமே வந்து இந்த டைம் ஃப்ரேம்ல படிக்கிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்க உங்களோட பாத்துல நீங்க ஒரு கரெக்டா டார்கெட் வச்சிருப்பீங்க, அதை அடைய முடியாத அளவுக்கு வந்து உங்களுக்கு நிறைய தடைகள் வந்துகிட்டே இருக்கும். ஹெல்த் ஆகட்டும் ரொம்ப ஹெல்த்லயும் ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கும்னு சொல்ல. எந்த ஒரு ஏஜா இருந்தாலுமே வந்து உண்ணாம ஹெல்த்ல ஓரளவுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ உடல்நிலையில கூடுதலா ஒரு கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்றேன். அடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க இது எல்லாமே இந்த பிரச்சனைகள வருது இல்லை, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டா அந்த இறை வழிபாடு அந்த தான தர்மம் இந்த 2 விஷயத்த வந்து கடைசியா நீங்க இதை பண்ணிட்டீங்கன்னா 2025 இந்த 4 விஷயம் தான். பொறுமை, நிதானம், விடாமுயற்சி, இறை வழிபாடு, தான தர்மம் இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். உங்களுக்கு 2025 வந்து நீங்க சேஃபர் ஜோனுக்குள்ள வந்துருவீங்க. ஏன்னா 50% ப்ராப்ளம்ஸ் வந்து அதுவே நிவர்த்தி ஆயிரும். ஏன்னா நீங்களே உங்களுக்கு தடையா இருந்திருப்பீங்க இவ்வளவு கடைசி 2.5 வருஷத்துல. அது எல்லாமே வந்து தாண்டி நீங்க வந்து அதையே தாங்கி நீங்க வந்துகிட்டு இருக்கீங்க. பட் இனிமேல் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கான காலகட்டம் தான். பட் இன்னுமே வந்து உங்களுக்கு அந்த 7.5 சனி இருக்குது கடைசி பேஸ்ல இருக்கிறதுனால கூடுதலா கவனமோட அந்த விழிப்புணர்வோட அந்த கோபம் இல்லாம அந்த நிதானத்தோட டிராவல் பண்ணீங்கன்னா வந்து 2025 ஈஸியா வந்து எடுத்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? நான் வந்து ரொம்ப குட் ரொம்ப ஓகே அப்படி ரொம்ப பெர்ஃபெக்ட் எக்ஸலன்ட் ரொம்ப பேட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதுதான் காரணம். இதுதான் 50% ப்ராப்ளம்ஸ் வந்து சரியாக போகுது. மிச்சம் இருக்கிற 50% ப்ராப்ளம்ஸை எப்படி வந்து நம்மளே கம்மி பண்ணிக்கிறது அப்படிங்கறத நீங்க யோசிச்சீங்கன்னா வந்து ஈஸியா 2025 கடந்து வந்துடலாம். அது உங்களோட கையில தான் இருக்குது. அதை நீங்க வந்து கரெக்டா பாத்துக்கோங்க. எந்த ஒரு பெரிய முயற்சி எடுக்க வேண்டாம். சீனியர் சிட்டிசன்ஸ் 60 வயசுக்கு மேல இருக்க நபர்களா இருந்தாலும் சரி உடல்நிலையில கூடுதலா கவனம் வேணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே பார்த்து நிதானமா பண்ணுங்க. யாராச்சும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி கேட்டாலும் சரி உங்களோட ஏதாச்சும் வந்து உங்களை வந்து ஏமாத்துறதுக்கு வருவாங்க. அந்த டைம்ல கொஞ்சம் கூடுதலா கவனத்தோட இருந்துட்டு இருக்கிற அளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா உங்களோட ஆசையை தூண்டுவாங்க. ஆசையை தூண்டி உங்க கிட்ட இருக்கிற அசட்டை உங்க கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த பொருட்களை வந்து எடுக்கிறதுக்கு வந்து உங்க கிட்ட வந்து ரொம்ப வந்து உங்களோட ஆசையை தூண்டுறப்போ உங்களுக்கு அந்த டைம்ல தான் யோசிக்கணும் அது நல்லதா கெட்டதா.
நன்மையா தீமையா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். சோ இதனால வந்து நீங்க வந்து நல்லதா கெட்டதா நன்மையா தீமையா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு உடல்நிலையில கூடுதலா கவனமோட நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா 2025 ஓரளவுக்கு கும்பராசி ஓரளவுக்கு வெளியில வந்துடலாம். இந்த 4 விஷயத்த பண்ணிட்டாவே போதும். அதனால விடாமுயற்சி முக்கியம், கோபம் வேண்டாம், பொறுமை, நிதானம், இந்த இறை வழிபாடு, தான தர்மம், இந்த விஷயத்த மட்டும் பண்ணுங்க. 2025 உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டா இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். ஸோ கொஞ்சம் கூடுதலா கொஞ்சம் விழிப்புணர்வோட கொஞ்சம் ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லா காமா மெடிடேஷன் யோகா இதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்காதீங்க. எப்பவுமே கொஞ்சம் ஜாலியா இருங்க. வெளியில போயிட்டு வாங்க. இந்த மாதிரி வந்து எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்காதீங்க. ஜாலியா வெளியில என்ஜாய்மெண்ட் எல்லாமே. லைஃப் இஸ் காம்பினேஷன் ஆஃப் குட் அண்ட் பேட், ரெண்டுமே இருக்கதா செய்யும். பட் உங்களுக்கு இந்த டைம் ஃப்ரேம்ல ரொம்ப கஷ்டப்படுறீங்க. பட் வெளியில ஜாலியா போய் பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிட்டு அந்த மாதிரி எல்லாம் வாங்க. அப்பதான் மைண்ட் கிளியரா இருக்கும். அந்த டைம்ல கரெக்டான டிசிஷன்ஸ் எடுப்பீங்க. அதனால ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட வீடியோஸ் ஆகட்டும் நம்மளோட சேனல் ஆகட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து நோட்டிபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.